ஆஸ்திரேலியாவில் ஓய்வூதியதாரர்களுக்கான கொடுப்பனவில் ஏற்படும் மாற்றம் தொடர்பான முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு வழங்கப்படவுள்ள குளிர்கால எரிபொருள் கொடுப்பனவு தொடர்பாக லேபர் அரசாங்கம் தனது புதிய விதிமுறைகளை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டு குளிர்காலத்திற்கு முன்பாக அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் 200 பவுண்டுகள் அல்லது 300 பவுண்டுகள் பெறுமதியான இந்த கொடுப்பனவு ஆரம்பத்தில் வழங்கப்படும். ஆனால் இதில் ஒரு பாரிய மாற்றத்தை அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது. புதிய விதிகளின்படி 65 வயதிற்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களின் மொத்த வருமானம் வருடத்திற்கு 35,000 பவுண்டுகளுக்கு குறைவாக இருந்தால் மட்டுமே அவர்கள் இந்த கொடுப்பனவுக்கு தகுதியுடையவர்கள் ஆவர். 35,000 பவுண்டுகளுக்கு மேல் வருமானம் பெறுபவர்கள் இந்த கொடுப்பனவை பெற தகுதியற்றவர்களாக கருதப்படுவார்கள். தகுதியற்றவர்களுக்கும் ஆரம்பத்தில் இந்த பணம் வங்கி கணக்கில் வந்து சேரும். ஆனால் வருமானம் அதிகமாக இருப்பவர்களிடமிருந்து அந்த பணத்தை அரசாங்கம் அடுத்த நிதியாண்டில் மீண்டும் வசூலிக்கும். உதாரணமாக 200 பவுண்டுகள் கொடுப்பனவு பெற்ற ஒரு ஓய்வூதியதாரர் தகுதியற்றவர் என தெரிய வந்தால் அடுத்த 2026-2027 நிதியாண்டில் மாதத்திற்கு சுமார் 17 பவுண்டுகள் வீதம் அவரது ஓய்வூதிய பணத்திலிருந்து நேரடியாக கழிக்கப்படும். உங்களது வரி குறியீட்டை மாற்றுவதன் மூலம் அரசாங்கம் இந்த தொகையை தானாகவே அறவிட்டுக் கொள்ளும். அனைவருக்கும் ஒரே நேரத்தில் பணத்தை வழங்கிவிட்டு பின்னர் தகுதியற்றவர்களிடமிருந்து வசூலிப்பதே தகுதியுள்ளவர்களை பிரித்தெடுப்பதற்கான எளிய வழி என அரசாங்கம் நியாயப்படுத்தியுள்ளது. நத்தார் பண்டிகைக்கு முன்னதாகவே இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளன. கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் லேபர் கட்சி இந்த கொடுப்பனவு விதிகளில் பல மாற்றங்களை செய்துள்ளது. இதனால் முன்னரை போல இது அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் உரித்தான ஒரு பொதுவான கொடுப்பனவாக இனி இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது.